ஹாய் கவினேஷ், பேய் டிஸ்டர்ப் பண்ணிருச்சா? ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஃபேமிலிக்கு நடந்தது 3 years ago. ஆக்சுவலாக என்னோட சித்தப்பா வெட்டிங்க்கு வந்து நாங்கள் பிடி போனோம். ஸோ பிடி நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வெட்டிங்க்கு அன்னைக்கு தான், பட் நாங்கள் ஏர்லியாக போயிட்டோம். ஐ திங்க் ஆஃப்டர்நூன் லைட்டாக தான். எங்கள் மாமா, அத்தை, நான், அம்மா, அப்பா, 2 தம்பிங்க. ஸோ நாங்கள் போயிட்டு, பட் தட் டே த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப புக்காக இருக்கு. பிகாஸ் தட் ஐ திங்க் ஹாலிடே டைம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், போகிற வழியிலே சைட்டில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டல் பேர் சொல்ல விரும்பல. அண்ட் தென் நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக அந்த இடம் பார்க்க கொஞ்சம் ஈரியாக, எனக்கு தனிப்பட்ட ஃபீலிங்கில் வந்து இந்த இடம் பார்க்க ரொம்ப ஈரியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஐ திங்க் இட்ஸ் லைக் 3 o'clock சம்திங்ல நாங்கள் போயிட்டு ஜாமான்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஹோட்டல் செக்இன் பண்ண போனோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் லைக் ஹோட்டல், இட்ஸ் லைக் ஃப்ளாட், பட் தே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நேம் தே கால் ஹோட்டல் சம்திங்ல, நான் சொல்ல விரும்பல. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோன்னே செக்இன், ஈவன் த செக்இன் ரூம் ஆல்சோ லைக் ரியலி வியர்ட், ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அவங்க வந்து வியர்ட்னா எப்படி சொல்றதுன்னா, லைட்லாம் ரொம்ப டீமா, ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போனோம்னா அந்த செக்இன் ரூம், அதாவது செக்இன் ஹால்லாம் ரொம்ப அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் இது போனது வந்து ரொம்ப ரொம்ப இந்த லைட்லாம் டிம் ஆகி அந்த மாதிரி கலை இல்லாம இருந்துச்சு. ஓகே, ஆமாம், அந்த இடம் மொத்தமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் செக்இன்லாம் பட்டு, ஸோ நாங்கள் ஜமாவை போய்ட்டு எங்கள் ரூம் அழைச்சிட்டோம். ஸோ எங்கள் ரூமில் வந்து 2 rooms, ஹால் மாதிரி, தேர் இஸ் 1 toilet அண்ட் தென் தேர் இஸ் a balcony. ஸோ நாங்கள் ஜாமான் வச்சுட்டு தென் வி கோ டு அவர் வெட்டிங், தென் எவ்ரி திங். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஐ திங்க் ஆல்ரெடி 12:30 or something, மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் ரூம்க்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு தென் வி கோ டு அவர் ரூம்ஸ் எவ்ரி திங். அப்புறம் அப்பாவும் மாமாவும் வந்து தே வில் ஸ்மோக். ஸோ தே கோ டவுன். அவங்க வந்து என்ட்ரன்ஸில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அந்த பார்க்கிங் லாட் கிட்ட ஒரு உருவத்தை பார்த்துருக்கேன். அதாவது என்ன உருவம்னா, ஒரு சைனீஸ் லேடி, பட் ஹாஃப் பாடி தான். ஷீ இஸ் வெரிங் காஸ்டியூம் சோங்சாம், பட் த கலர் இஸ் லைக் பிளட் கலர். ஆனால் யூஸ்வலி சோங்சாம் வந்து செவப்பு கலரில் தானே இருக்கும் சொல்லலாங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் லைக் மோர் டார்க்கர், அந்த மாதிரி ஒரு கலர்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க அப்பா பார்த்தது வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல பார்க்கிங் ரோட்ல வந்து ஐ திங்க் 4 or 5 cars only. இவங்க எங்க அப்பா உருவத்தை பார்த்தது வந்து ஐ திங்க் எங்க காருக்கு பக்கத்துல நினைக்கிறேன். ஸோ ஆனா அந்த பாடி இட்ஸ் ஒன்லி ஆஃப் பாடி, காலு கீழே இல்லை. ஓகே. அதே நேரத்துல எங்க மாமா பார்த்தது த சேம் லேடி பட் வித் பஜு கபாயா. ஸோ எங்க அப்பாவுக்கு வந்து சோங்சாம், எங்க மாமாவுக்கு வந்து பஜு கபாய், சேம் லேடி தான். எங்க அப்பாவும் எங்க மாமாவும் வந்து அவங்க மூஞ்சி பார்த்துக்கிட்டாங்க நினைக்கிறேன். எப்படி தெரியும் அது வந்து சேம் லேடி? இவங்க பாக்குறவங்க தான், அப்பா பார்த்தவங்க தான் மாமாவும் பாக்குறாங்க. போனிடெயில். ஓகே. அவங்க போனிடெயில் போட்டிருந்தாங்க, பட் த ஃபேஸ் இஸ் லைக் ரொம்ப வெள்ளையா இருந்தாங்க நினைக்கிறேன். அவங்க மூஞ்சில வந்து இந்த மூக்கு அதெல்லாம் தெரியல இந்த அப்பாவுக்கும் மாமாவுக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, வெள்ளையா இருந்தாங்க மூஞ்சி. ஷி காட் போனிடெயில். அந்த போனிடெயில் மட்டும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுச்சு. எங்க அப்பாவுக்கு வந்து சோங்சாம் போட்டிருக்காங்க, எங்க மாமாவுக்கு வந்து பஜு கபாயா போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து முதல் எங்க யாருக்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வரோம், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தும் அவங்க வந்து நேராக ரூமுக்கு வந்துட்டு நிம்மதியாக தூங்குனாங்களா, இல்லை அந்த நைட்டில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்ததா? டிஸ்டர்ப் இருந்துச்சு. எப்படி? எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஓகே, முதல் நான் எங்கள் அப்பாவும் மாமாவுக்கும் சொல்லிடுறேனே. ஸோ நான், அப்பா, அம்மா, 2 தம்பிங்க ஒரு ரூம், மாமா வச்சா இன்னொரு ரூம். ஸோ எங்கள் அப்பா வந்து என்ன பார்த்துருக்காருன்னா, அதாவது நான் அங்கே வந்து அந்த கட்டில் வந்து குயின் சைஸ் கட்டில் தான். ஸோ எங்கள் அம்மா 2 தம்பிங்க மேலே படுத்தாங்க, நானும் அப்போ கீழே படுக்கிறோம். ஸோ என்னோட தலைமாட்டுக்கு பின்னாடி வந்து இட்ஸ் லைக் சின்ன அலமாரி மாதிரி, லைக் புக் ஷெல்ஃப் மாதிரி, சின்னோண்டு அலமாரி. ஸோ எங்கள் அப்பா வந்து தூக்கத்தில் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது யாரோ என்னோட தலைமாட்டுக்கு பின்னாடி சப்பாங்கலி போட்டு உட்காந்துருக்காங்க இருக்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சிருக்கு. அதாவது வெள்ளை உருவத்துல, ரொம்ப பிரைட்டான ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு உருவத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்பாவுக்கு. ஓகே. ஸோ தெரிஞ்சிருக்காங்க பின்னாடி தலைக்கு. ஆமா, என்னோட தலைமாட்டில் வந்து சின்ன அலமாரி. ஸோ அந்த அலமாரிக்கு மேல உட்காந்துருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ முடிச்சிட்டோன்னே அப்பா அப்பயும் ஒன்றும் சொல்லலை. ஐ திங்க் அந்த நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு என்னை வந்து அமுத்துச்சு, அதாவது எனக்கு மூச்சு விடாம முடியாம போயிடுச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப் பேரலைஸ் இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட கனவுல வந்து ஒரு லேடி எனக்கு மின்னுக்கு நிக்கிறாங்க, அவங்க வந்து என்னை நோக்கி வர்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனா என்னால முழிச்சு பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு என்னால பிரீத் பண்ண முடியல.
ஸோ நான் டக்குன்னு லைக் எப்படி சொல்றதுன்னா என்னோட கனவுலேயே நான் வந்து லைக் 1 2 3 அந்த மாதிரி ஒரு கவுண்ட் டவுன்ல இது பண்ணி டப்புன்னு முடிச்சேன் பாருங்க. அப்பதான் எனக்கு மூச்சு விடவே என்னால் முடிஞ்சுச்சு. ஸோ கனவு கண்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது உங்களால மூச்சு விட முடியல? மூச்சு என்னால் விட முடியல. என்னை யாரோ கம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹார்டா. ஓகே. அந்த இன்சிடென்ட் மேபி கனவுலயே நடந்திருக்கலாமோ? அது ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சோ? எனக்கு அது ஷுவரா தெரியலக்கா. பட் எனக்கு என்னமோ யாரோ என் மேல இப்போ ஒரு மனுஷன் படுத்திருக்கா, இன்னொரு மனுஷன் ஏறி மேல உட்காந்து அந்த வெயிட் தெரியல, அந்த வெயிட் எனக்கு உணர முடிஞ்சு. என் மேல யாரோ 2 முட்டியை வச்சு அமுக்கி உட்காந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஸோ அது இன்னொன்று வந்து எங்க மாமா ரூம்ல வந்து என்ன பாட்டுக்கு பிறகு மாமாக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே காசு. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். கவினேஷ் அவங்களுடைய ஃபேமிலிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பிடிக்கு போயிருக்காங்க. அப்பா வந்து ஒரு சீன பெண்மணி, பாதி உடம்பு தான் தெரியுது, அவங்க வந்து சாங்ஸாம் போட்டுட்ருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. மாமா வந்து அதே பெண்மணி பஜுக்கு பாயை போட்டுட்ருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்புறம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கவினேஷ் தலைமாட்டில் அல்மேரிக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் சப்பாங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்த்துருக்குறாரு. அதுக்கப்புறம் கவினேஷ்க்கு வந்து மூச்சு திணறலாகி தூங்கும் பொழுது ஏதோ ஒன்று அமுக்கின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாமா ரூமில் மாமாவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க கவினேஷ். ஓகேக்கா. ஸோ எங்கள் மாமாவுக்கு வந்து என்னன்னா, அதாவது எங்களுக்கு அந்த ஹோட்டல் வந்து ஐ திங்க் 5 மாடி. ஸோ நாங்கள் வந்து 3ஆவது மாடியில் இருக்கோம். அதாவது எங்களுக்கு மேலே உள்ள மாடியில் ஹெம்மரை வச்சு அடிக்கிற, அதாவது ஒரு ஆணியை அடிச்சா கொட்டக்குன்னு சட்டை கேட்கல, அதே மாதிரி ரொம்ப லவுடாக கேட்டிருக்கு எங்க மாமாக்கு. அந்த மாதிரி லைக் மேசி ரொம்ப வேகமா இழுக்கிற மாதிரி. இன்னொன்னு அந்த பால்கனி கிட்ட இருந்து எங்க மாமாவுக்கு வந்து யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. பெண் குரலா? ஆமா, பெண் குரல் தான். எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பயங்கரமா சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கு. எங்க அத்தைக்கும் கேட்டிருக்கு. ஆனா எங்க அத்தை வந்து எங்க மாமா என்ன சொல்லிட்டாருன்னா, ஒன்னும் இல்லை, நம்ம விடிய காலை கிளம்பிடுவோம், இப்போதைக்கு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நடந்துருக்கு. கொஞ்ச நேரம் சிண்டுக்கா எங்க மாமா வந்து என்ன பண்ணிருக்காரு, வெளியாயிருக்காரு. என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்கு வெளியாகும் போது பாத்ரூம்ல லைட்டு தட்டி இருக்கு, தண்ணி ஓடுது. அப்புறம் எங்க மாமா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, எங்க ரூம்ல தட்டினாரு. ஸோ எங்கிட்ட இருந்து கேட்கும் போது நாங்க யாருமே பாத்ரூம் போல. ஸோ அப்ப அப்பா, ஏன்னா அப்பா மாமாவை எப்படி பார்த்துட்டாங்களே, ஸோ அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த ஓகே இது என்னமோ இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க மாமாவை போயிட்டு லைட்டை அரைச்சிட்டு தண்ணிலாம் சாத்திட்டு வந்துட்டாங்க. அப்போ டைம் என்ன இருக்கும்? ஒரு 2:30 3 o'clock இருக்கும்க்கா. அந்த டைம்ல இன்னும் தூங்கல நீங்களா? ஆக்சுவலா நான் தூங்கிட்டேன். நான் தூங்கி எனக்கு மூச்சு தண்டதுல. ஸோ அப்ப நான் ஏஞ்சதுதான். ஏஞ்சிட்டு அப்புறம் திருப்பி மாமா வந்து கவுத்தனால அந்த டைம்ல தான் நாங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். ஸோ முடிச்சுக்கிட்டு அதாவது எங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு இருக்கு. ஆமா, அப்புறம் எல்லாம் சரின்னு சொல்லிட்டுக்கா நாங்க திருப்பி எல்லாம் ரூம் போயிட்டோம். கொஞ்ச நேரம் சென்றுக்கா அந்த ரூம் கர்டன் இருக்குல்ல, இது வந்து எங்க அப்பா தான் பார்த்திருக்காரு. அந்த ரூம் கர்டன் வந்து லேசா ஆடி இருக்கு பாருங்க. அந்த லேசா ஆடின இடத்துல அதே சைனீஸ் லேடி நின்றுட்டு சிரிச்சிருக்காங்க அவரை பார்த்துட்டு, அப்பாவை பார்த்துட்டு. அவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சாம் பாக்குறதுக்கு? அதே மாதிரி வெள்ளையா பூச்சாட்டா? நார்மல் ஹியூமன் மாதிரி தான். ஆனா என்ன ஒண்ணு, அவங்களோட இப்ப நம்ம சிரிச்சா நம்மளோட வாய் வந்து ஒரு மேக்சிமம் அளவுக்கு வரைக்கும் தாங்க போகும். ஆனா அவங்களோட அந்த உதடு வந்து கண்ணு வரைக்கும் போகும். கண்ணு வரைக்குமா? ஆமா. ஓ ஓகே. அப்பா பார்த்து தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா ஆக்சுவலா அப்பாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருக்கா. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு அவரு மேபி அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டாரா தெரியல, இந்த மாதிரி நாங்க ஒரு நாள் தங்க வந்தா மருந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கண்டிப்பா பயம் இருந்திருக்கும் அவருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு
சிரிக்கிற அந்த சைனீஸ் லேடிக்கா அந்த மாதிரி ஒரு ஈரியான சிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உதடு வந்து அந்த கண்ணு வரைக்கும் போணுச்சாக்கா. கீழே பார்க்கிங் லாட்ல பார்த்தா அதே சீன பெண்மணி, அதே சீன பெண்மணி கபாயில வந்திருந்தாங்களா இல்ல சியோங்சாமா? இது வந்து எப்படின்னு தெரியலக்கா. அப்பாவுக்கு வந்து சியோங்சாம்ல, எங்க மாமாவுக்கு வந்து பஜ்ஜு கபாய். இது ரெண்டுமே இப்ப நான் சொன்னல அந்த சிரிச்சது அந்த நடந்தது வந்து ஒரே டைம்ல எங்க மாமா ரூம்லயே நடந்துச்சு, நாங்க இருக்கிற ரூம்லயே நடந்துச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ண, மாமா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஐ திங்க் 5 o'clock மாமா ஒருத்தன் கிளம்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என் அத்தைக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க முதல் கிளம்புறோம், நீங்க எப்படின்னு கேட்டாங்க. அப்ப அப்பா சொன்னாரு, இல்ல நாங்க மேபி காலைல போல ஒரு மணி 8-7 மணிக்கு போல நாங்க கிளம்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கே செக் அவுட் பண்ணிக்கா நாங்க வெளியாயிட்டோம். வேற எங்கேயுமே நாங்க அவங்க ரிவ்யூலாம் கேட்டாங்க, நாங்க ஒண்ணுமே சொல்லல. நாங்க தெரியலக்கா, அப்பா ஒன்றும் சொல்லலை. ஸோ நாங்களும் ஒன்றும் கேட்டுக்கல. அவங்க ரிவ்யூ ஆக்சுவலாக கேட்டாங்க, அது ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு ரிவ்யூலாம் எழுத சொன்னாங்க. அப்புறம் அப்பா சொன்னாரு, ஐ திங்க் தப்பு என்னமோ சொன்னாரு நினைக்கிறேன். கேப்ல அந்த சைனீஸ் பெண்மணியோட இது உருவத்தை வரைஞ்சி அவங்க கிட்ட ரிவ்யூவா கொடுத்துருக்கலாம்ல. அதை பார்க்கவே வேற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. அதாவது எனக்கு நான் பார்க்கல, எனக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, அதாவது என் மேல அமுக்குற மாதிரி நான் பார்க்கல. ஆனா அப்பாவும் மாமாவும் தான் அதோட உண்மையான முகத்தை பார்த்துருக்காங்க. ஆனா காட் கிட்டயோ யார்கிட்டயாவது விசாரிச்சாங்களா? ஏன் இல்ல, அங்க காட்டுலாம் யாருமே இல்ல. அந்த இடம் வந்துக்கா ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நடுவுல பிளாட் மாதிரி, சுத்தியோ பாக்கிங்களோ அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் தான். மறுபடியும் ரொம்ப அதே வீட்டுக்கு போவீங்களா? வாய்ப்பு இல்ல, சத்தியமா போக மாட்டேங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திருமதி நிஷா, நடந்தது என்ன? இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து 2021 நம்மளோட கோவிட் டைமில். ஓகே, என்ன ஆச்சுன்னா, ஒரு சேடான இன்சிடென்ட்ஸ் தான். என்னோட ஹஸ்பண்ட் ஃபாதர் வந்து பாஸ் அவே பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹி வாஸ் அட்மிட்டட், கெட் டு நோ கோவிட். ஸோ என்னோட ஹாஸ்பிட்டலே வந்து பாஸ் அவே பண்ணார். ஸோ அந்த எவ்ரி திங் நாங்கள் தான் செஞ்சோம். நீங்கள் வந்து பிகாஸ் எஸ். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கல்ல, இஃப் பேஷண்ட் பாஸ்ட் அவே கோவிட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க முடியாது அந்த மாதிரி. ஸோ நான் தான் ரொம்ப எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ரேயர்ஸ் நடக்குது அந்த டைம். நான் வந்து ப்ரேயர்ஸ் ஜாயின் பண்ணல, ஏன்னா என்னோட ஒர்க்னால. ஸோ ஹஸ்பண்ட் தான் போய்கிட்டு இருந்தாரு. ஃபார் 30 days ப்ரேயர்ஸ் இருக்கும்ல. ஸோ 30 days வந்து நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் போட முடியாது அந்த மாதிரி. அண்ட் என்ன நடந்துச்சுன்னா, எவ்ரி டைம் நான் வந்து வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு, பிகாஸ் அவர் ப்ரேயர்ஸ்க்கு போயிடுவார் அவரோட வீட்டுக்கு. ஸோ வீட்டில் வந்து ஃபினிஷ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அது ஸ்டே அலோன். அந்த ஸ்டே அலோனில் வந்து எனக்கு யாரும் என் கூட இருக்கிற மாதிரி தோணும். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி தோணும். யாரும் கிச்சன்லேருந்து என்னை பார்க்குற மாதிரி. என்னோட ஹவுஸ் வந்து ரொம்ப ஸ்மால். த ஹவுஸ் ரைட் சைட் வந்து சாமி ரூம், அப்புறம் கொஞ்சம் மணிக்கு போனால் ரைட் சைட் வந்து கிச்சன், டைனிங் டேபிள், ஹால், அதுக்கப்புறம் ரூம்ஸ், அவ்வளோதான். ஸோ நானும் வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெயிட்டிங் ஃபார் மை ஹஸ்பண்ட். ஆனால் எனக்கு வந்து கிச்சனில் வந்து யாரும் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஓகே, நம்ம தான் ரொம்ப இமேஜின் பண்ணுறோமோன்னு சொல்லி எல்லாம் லைட்லாம் தட்டிட்டு, ஆனாலும் எனக்கு பயம். ஸோ சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் மை ஹஸ்பண்ட், வாட் டைம் யூ கமிங் பேக். அவர் வந்து ஏதோ வந்துருவேன்னு. ஓகே ஃபைன். ஸோ பிகாஸ் ஹி வாஸ் ரொம்ப பிஸி இந்த ப்ரேயர்ஸ் 30 daysனால ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல. வாட் எவர் டைம் யூ கம் பேக், குட் என்னப்னு சொல்லி. அண்ட் நான் வந்து இந்த சாரி அவர்கிட்டையும் சொல்லலை, நான் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ சாமா என் வீட்டுக்கு வா, நீ இங்கே இரு, ஆஃப்டர் த ப்ரேயர்ஸ் நீ போ. நானும் சரி, இட்ஸ் நாட் நைஸ், ஐ நீட் டு பி ஹியர் வித் மை ஹஸ்பண்ட் சொல்லி ஐ ஜஸ்ட் ஸ்டேட் தட்.
பயம்னா என்னன்னா ஐ ஃபீல் லைக் என் கூட யாரும் இருக்கிறனால தான் எனக்கு பயம். அது தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் ஆஃப்டர் 30 days வந்து I went to work and things like that. ஒரு நாள் வந்து my husband was like, அம்மா I want to tell you about one dream I had. நானும் okay what is it? அவர் சொன்னாரு, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ட்ரீம்ல, நீ வேலை போயிட்ட, நீ நைட் ஷிஃப்ட்க்கு போற. அப்போ நான் வந்து ஏஞ்சிட்டு வந்து ரூம் எல்லாமே டார்க், நம்ம ஹவுஸ் எல்லாமே டார்க்கா இருக்கு. ஆனா எனக்கு சத்தம் கேட்குது கிச்சன்ல வந்து யாரும் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி. நானும் ஏஞ்சிட்டு கிச்சனுக்கு போறேன், எங்க அப்பா சமைச்சிட்டு இருக்காரு. நானும் அதை கேட்டுட்டு என்னடா சொல்றேன்னு மனசுக்குள்ள இருந்துச்சு. ஓகே தென் he was like, அப்பா என்னை பார்த்துட்டு ஏதாச்சும் வேணுமாயான்னு கேட்டாரு. நானும் இல்ல வேண்டாப்பான்னு சொல்லி, எனக்கு தெரியும் எங்க அப்பா வந்து இப்பதான் ஃபாஸ்ட் டே பண்ணாரு, என்ன பண்ணணும்னு தெரியாம நானும் பிளாங்கா இருக்கேன். நானும் அப்படியே ரூம்க்கு போயிட்டு நான் திருப்பி தூங்கிட்டேன் அந்த ட்ரீம்ல. இதெல்லாம் கனவுல நடக்குது, இதெல்லாம் கனவுல நடக்குது. எனக்கு நிஜமா யாரோ சின்ன இருக்கிற மாதிரி எனக்கு அந்த 30 days நடக்குது. நானும் வந்து ஓகே ஆக்சுவலி நான் வந்து ஒரு திங் கன்ஃபெஸ் பண்ணணும், அந்த 30 days வந்து ஐ கேனாட் ப்ரே ரைட். எனக்கு யாரும் கிச்சன்ல நிக்கிற மாதிரி தோணுச்சு, என்னை பார்த்து மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஐ டிடன்ட் வாண்ட் டு டெல் யூ, எங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா வரும்னு சொல்லி நான் சொல்லல. ஆனா இது பாசிபிளா இருக்கலாம்ல. தெரியல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல விட்டுருன்னு சொல்லி. ஆனா நான் கேட்கல எங்க அப்பா என்ன மெனு தான் சாப்பாடு குக் பண்றாருன்னு. இதுல அந்த ஒரு ஜோக் ரொம்ப முக்கியம் மெனு. பிகாஸ் பிஃபோர் ஹி பாஸ்ட் டே வந்து நாங்க அந்த இயர் தான் நாங்க அந்த ஹவுஸ் வாங்கினோம். அவரு தான் வந்து வீட்டுக்கு வந்து கேட்டரிங் எல்லாமே செஞ்சாரு. ஸோ வீட்டில் தான் வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு ஃபுட், ஒரு குட்டி ப்ரேயர்ஸ் மாதிரி. ஸோ எனக்கு தெரியும் அவருக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. அண்ட் அவர் ரொம்ப ஹாப்பி தட் அவரோட சன் வந்து வீட்டு வாங்கிட்டு அழகா ரெனோவேட் பண்ணிட்டு, அவருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ மேபி அவரோட சோல் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் மீ, நான் ஒண்டியா இருக்கிறேன், ஸோ ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஸோ லைக் இட் வாஸ் வெரி நைஸ், இட் வாஸ் அ ஸ்வீட் திங் டு திங்க் அபவுட் இட். ஆனாலும் பயம் தான். இது எவ்வளவு காலமா இருந்தது அந்த அந்த மாதிரி யாரோ பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல்? 30 days. அந்த ப்ரேயர்ஸ்க்கு அப்புறம் when I start praying எனக்கு வீட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நோ இஷ்யூஸ். ஸோ அது அநேகமாக உங்களோட மாமனாராக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? நான் நினைக்கிறேன் இட்ஸ் மை ஃபாதர்-இன்-லா blessing, மேபி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நான் ஒண்டியா இருக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி. ஸோ அது இட் வாஸ் blessing தான் எனக்கு. ஆனால் ஃபீலிங் பற்றி அப்போவே கிச்சன் பக்கம் போய் 2 வார்த்தை பேசியிருக்கலாம், ஏதாவது தண்ணி கிண்ணி கழுவி கொடுத்துருப்பார்ல. ஐயோ அதான் சொன்னல நான் ஒரு மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.